காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா? ஸோ இந்த 3 ராசிக்கும் ஜூன் மாத பலன்கள். பிரபஞ்சமே வழிகாட்டு, முருகப்பெருமானே எல்லாருக்கும் துணையாயிரு. இன்னொரு 2 கார்டு எடுத்துடலாம். ஓகே, இதுக்கு பலன் பார்த்துடலாமா? காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3க்கும் நம்ம பிக் பண்ண கார்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான கார்டு. ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கிற கார்டு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்றது உங்களோட கர்ம பலன் மாறப்போகுது. உங்களோட வாழ்க்கை சக்கரம் கர்ம பலனால் இது வரைக்கும் உங்கள் தொழிலோ வியாபாரமோ ரொம்ப மந்த நிலையில் இருந்ததுன்னா அந்த கர்ம பலன் மாறப்போகுது. உங்களுக்கு இது வந்து அதிர்ஷ்ட சக்கரமாக மாறப்போகுது. அதே மாதிரி எதுக்காவது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டியும் முதலுமா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகுது. ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் வந்து ஒரு குதிரை வேகத்தில் வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும். ஓகேவா? 2வது பாருங்களேன், இந்த கார்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய காசு போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ நிறைய போட்டிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிலிருந்து வருமானம் கிடைக்கல, ரிட்டர்ன் கிடைக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இந்த மாதம் ஜூன் மாதம் இதுதான் உங்களோட டிவைன் டைமிங். கண்டிப்பாக நீங்கள் போட்ட முதலீடுக்கான நல்ல ஒரு ரிட்டர்ன் வர்ற ஒரு டிவைன் டைமிங் ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது இந்த கார்டு. இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணணும்னா கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கார்டு வந்து சேரியட் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், உங்களுக்கு சாதகமான ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எதிரிகள் உங்கள் தொழில் ரீதியாக எதிரிகள் இருந்தாலும் அவங்களோட பிரச்சனைலாம் சால்வ் ஆகும். அவங்க எதிரிகள் ஒழிவார்கள். காம்படிஷன்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த காம்படிஷனை முறியடித்து நீங்கள் குதிரை வேகத்தில் முன்னாடி வருவீங்க. ஓகேவா? ரொம்ப பாசிட்டிவான கார்டு. யாரெல்லாம் காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.